தோனி என்ட்ரி ஆகும்போது என்ன பாட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நீ பொட்டு வச்ச அந்த பாட்டு தான். பொட்டு வச்ச பாட்டு தான் போடுவாங்களா? நீங்க லைஃப் ஆஃப் லோகேஷ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் லோகேஷ். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா, ஒரு வருஷம் கழிச்சு திருப்பி சேப்பாக்கு நம்ம தலை என்ட்ரியை பார்க்கறதுக்கு ரசிகர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அவங்கள பார்க்க அது ஒரே எமோஷன், ஒரே ஆளுக்காக தான் வந்திருக்காங்க, நம்ம தலை தோனிக்காக தான் வந்திருக்காங்க. அதே சமயம் மும்பை மேட்ச் சிஎஸ்கே மேட்ச் எப்பயுமே வந்து ஒரு பெரிய பிரான்ச்சைஸ். ஸோ வந்து ஈசாலா கப்பு லாலிபப்புன்னு சொல்றாரு, அவர் ஆர்சிபி ஃபேனா இருப்பாரு. அது விடுங்க, சிஎஸ்கே மும்பை வந்து ஒரு தரமான டீமா தான் இருக்கும். இன்னைக்கு வந்து நெயில் பைட்டிங் மேட்சா தான் இருக்கும்னு நினைக்கிறோம். ஓகே, ஃபேன்ஸோட எமோஷன்ஸை நம்ம பாருங்க. ரொம்ப எக்ஸைட்டட். கண்டிப்பா சிஎஸ்கே தான் ஜெயிக்குமா? ரெண்டு எம்ஏ இருக்காங்க. ரோஹித் சர்மா இதுவே கண்டென்ட் தான். வெரி எக்ஸைட்டட். Which team support today? CSK, obviously CSK. என்ன ஒரு எம்ஐ சவுண்ட் கேக்குது, ஒரு எம்ஐ சவுண்ட் கேக்குது. மும்பை நாட் அட் ஆல். CSK चक दे CSK. अभी धोनी है, धोनी एंट्री बस आ गया. हां टीम बस धोनी एंट्री आउट. टीम आ गया चेन्नई का, आ गया. हां இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க. ஃபைனலி ஃபர்ஸ்ட் மேட்ச் இங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் மேட்ச் சென்னையில இங்க நடக்குது. இப்போ நடக்குது இல்ல, அத பார்க்க வந்திருக்கீங்க. யாருக்காக வந்திருக்கீங்க? சாம் கரன் இஸ் பேக். சோ சாம் கரன்காக. கிரஷா? சாம் கரன் கிரஷா? சுட்டி குழந்தை மேல ஒரு கிரஷ், அதுவும் சுட்டி குழந்தை. ஓகே, ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. Thank you. ஓகே, தல தோனி என்ட்ரி எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். அனிருத் கான்சர்ட் வேற மினி கான்சர்ட் மாதிரி நடத்துறாங்க. அந்த மியூசிக்கும் எல்லாமே சேர்ந்து நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ்காக வந்திருக்கீங்க. ஆமாமா, அனிருத்தோட கான்சர்ட், ரவிச்சந்திர நேஷன் பேக், சாம் கரன் பேக், அப்புறம் ஒன் லாஸ்ட் டைம் தோனி எல்லாமே. தோனி திருப்பி மும்பை மேட்ச் 2 வருஷம் கழிச்சு வந்திருக்கு. அது பரவாயில்லைங்க. அது வந்தா வரட்டும், வராட்டி போட்டுமா. மும்பை ஃபேன் போறாரு பாருங்க, காண்டாயிட்டே போறாரு. சென்னை ஜெயிச்சிரும். ஆமா, கண்டிப்பா ஜெயிச்சிரும். கண்டிப்பா ஜெயிச்சிரும். தல தோனி 6 அடிப்பாரு. நிறைய 6 அடிப்பாரு. நிறைய 6 அடிப்பாரு. ஒரு 6 அடிப்பாரான்னு கேக்குறேன். கண்டிப்பா அடிப்பாரு. அது என்ன டவுட்டா? அதெல்லாம் டவுட். சுட்டி குழந்தை பிளேயிங் லெவல்ல இருப்பாருன்றீங்களா இல்லன்றீங்க? கண்டிப்பா களத்தில் சந்திப்போம். இருப்பாரு கண்டிப்பா. பாப்போம். இல்லைனா முத ஆளு யார் தெரியுமா ஃபீல் பண்ணுவா? இவங்க தான் ஃபீல் பண்ணுவாங்க பிளேயிங் லெவல்ல இல்லைனா. ஆமா கண்டிப்பா. சாம் கரன்காக தான் மெயினா. புதுசா இருக்குங்க. சாம் கரனோட டைவர்ட் பண்ணா நீங்க எப்பத்துல இருந்து பிடிக்கும் சாம் கரனை? முதல்ல அன்னைக்கு ஃபீல்ட்ல இறங்குனப்போ சூப்பரா ஆடுனாங்கல, அன்னையில இருந்து. அப்புறம் பஞ்சாபுக்குள்ள போனப்போ கொஞ்சம் வருத்தமா இருந்தது. ஆமா, நீங்களும் பஞ்சாப் மாதிரி தான் இருக்கீங்க. அப்ப இல்ல நோ. ஓகே ஓகே, பக்கா தமிழ். ஓகே, சாம் கரன் இருக்காரா இல்லையன்றதை நானும் பாக்குறேன். ஓகே, thank you. Very excited. Thala forever. லாஸ்ட் 2 இயர்ஸா மும்பை மேட்ச் எதுவுமே நடக்கல. திருப்பி இப்பதான் நடக்குது. வெறும் 2 வருஷம் கழிச்சு. எவ்வளவு ஹாப்பியா இருக்கு. முடிச்சு விட்டுருங்க. காலி தான். தலதான். தலை என்ட்ரிக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க? வெரி ஹாப்பி. தலை வந்தா என்ன பண்ணுவீங்க? வீல் சேர்ல வந்தா கூட வருவேன்னு சொல்லிருக்காங்க. வெரி ஹாப்பி. வெரி ஹாப்பி. நம்ம ஊர் பையன் அஸ்வின் திருப்பி சென்னை வந்திருக்காங்க. எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஹோம் கிரவுண்ட்ல நடக்குது. தலை என்ட்ரி இப்போ போயிட்டு இருக்கு. 16.7 ஓவர்ல 17 ஓவர்ஸ்லயோ தலை வராரு. இப்ப என்ன பண்ணுவீங்க? மொமெண்ட், லைஃப் டைம் மொமெண்ட். ஓகே என்ஜாய் பண்ணுவீங்களா? அப்ப ரொம்ப என்ஜாய். சரி, நீ யார் ஜெயிப்பா? மும்பையும் டஃப்பான டீம், சிஎஸ்கேவும் டஃப்பான டீம். யார் ஜெயிப்பா? முடிச்சு விட்டுருவீங்க. ஒன்லி சிஎஸ்கே தான். ஓகே, தலை 6 அடிப்பாரா இன்னைக்கு? கண்டிப்பா முடிச்சு விட்டுறார் bro. மூஞ்சில பால் அடிச்சு எல்லாரும் காலி பண்ணிடுவாரு. வெரி ஹாப்பி. தலை என்ட்ரிக்கு எவ்வளவு வெயிட் பண்றீங்க? எஸ்பெஷலி இன்னைக்கு அனிருத் கான்சர்ட் வேற இருக்கு. சோ அந்த ஹுக்குமோட சாங் பிளஸ் தலை என்ட்ரிஸ் வாட் we are all anticipating and
1 year வெயிட் பண்ணிருக்கோம். So can't wait to see that. Can't wait to see that. Okay, அந்த கம்ப்ளீட் பேக்கேஜ் இருக்கு. ஆமா. அதாவது நம்ம ஊர் பையன் அஸ்வின் வந்து திருப்பி சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்றாரு. Ashwin, Vijay Shankar, so we are having a good combination of numbers. Chennai ஆளுங்க also coming back in the team and really looking forward. So super excited for the first அதாவது match. பழைய டீம் வந்து பாத்தீங்கன்னா அஸ்வின் ஜடேஜா வந்து பவுலிங் போடுவாங்க, தோனி விக்கெட் கீப்பிங் இருப்பாங்க. அந்த ஃபீல் வருதா? ஆல்ரெடி வந்துருச்சுங்க. அதுக்கு தான் வெயிட்டிங், ரியலி எக்ஸைட்டட். அண்ட் இன்னைக்கு அனிருத் கான்சர்ட் பண்ணி அந்த ஹுக்கும் பாட்டு தான் நேத்து நைட் எல்லார் வீட்லயே ஓடிட்டு இருக்கு. சோ இன்னைக்கு ஸ்டேடியம் ஃபுல்லா ஓடும். அதுதான் can't wait to experience it. அதாவது சீக்கிரமாவே வந்துட்டோம் so that we can experience the whole thing. தல என்ட்ரி கண்டிப்பா எதிர்பார்க்கலாமா இன்னைக்கு? Of course. டீம் ஸ்ட்ராங்கா இருக்கு இறங்குவாரா? எனக்கு தெரிஞ்சு தல சீக்கிரமாவே வர வாய்ப்பு இருக்கு. ஏன் எப்படி சொல்றீங்க அது? அவர் தானே சொன்னாரு ஃபேன்ஸுக்காக நிறைய சேஞ்சஸ் பார்க்கலாம் லாஸ்ட் இயர் சொன்னாரு. ஆமா. சோ நம்ம ஆர்டர்லயே சேஞ்சஸ் பார்க்கலாம்ங்கிறது தான் எங்க எக்ஸ்பெக்டேஷன். நீங்க அந்த எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்கீங்க. ஹோப்ஃபுல்லி அது நடந்துச்சுனா சந்தோஷம் தான். நிஜமாவே சந்தோஷமா தான் இருக்கு. சிஎஸ்கே மும்பை மேட்ச் ஒரு வருஷமா வரல, போன வருஷம் வரல, இந்த வருஷம் திருப்பி வந்திருக்கு. போன வருஷம் நான் மும்பைல போய் வேற பார்த்தேன் இந்த மேட்ச். எப்படி இருந்துச்சு? ஹேட்ரிக் சிக்ஸ் எல்லாம் அடிச்சிருந்தாருல. வேற லெவல். அதுவும் நான் ஒரு மும்பை ஃபேன்ஸ்க்கு நடுவுல ரெண்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் அங்க உட்கார்ந்து அந்த ஒரு அலப்பற பண்ண பாருங்களேன், அந்த மாதிரி வராது. அதனால தான் இந்த மேட்ச் மிஸ் என்ன ஆனாலும் கூடாது கண்டிப்பா வரணும்னு சொல்லி வந்தேன். திருப்பி அது மும்பை கிரவுண்ட்ல அடிச்சாரு, சென்னை கிரவுண்ட்ல அடிப்பாரா? கண்டிப்பா அடிப்பாருங்க. நம்ம சென்னையில அடிக்காம எப்படி ரொம்ப கம்ப்ளீட் பேக்கேஜோட எதிர்பார்க்கறீங்க? கண்டிப்பா really excited for this match and looking forward. ஹோப்ஃபுல்லி நடந்தா சந்தோஷம் தான். டிக்கெட் கிடைக்காம இங்கேயே சுத்திட்டு இருந்தோம். இந்த வருஷம் டிக்கெட் கிடைச்சு பார்க்க போறோம்னு நினைக்கும்போதே செம்ம எக்ஸைட்டடா இருக்கு. மும்பை ஃபேன் யார் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? சச்சினுக்காக மும்பை ஃபேன். ஆப்வியஸா சச்சின். இப்போ ஹிட்மேன். ஓகே. இந்த மேட்ச் சென்னை தான் வின் பண்ணும் ப்ரோ. ஓகே ப்ரோ. நம்ம மும்பை பார்த்தா போதும், சென்னையில பார்த்தா போதும். சென்னையில ஒரு வாட்டி பார்த்தா. போன வருஷம் வந்து மேட்ச் இல்லன்னு சொல்றப்போ உங்க ஃபீலிங் எப்படி இருந்துச்சு? போன வருஷம் அபாடா அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. ஓ அதனால இங்க வந்து இன்ன வச்சு செய்வாங்களே. அதேதான். பார்த்தாலும் பரவாயில்ல, மேட்ச் நல்லா இருக்கு. இந்த வருஷம் ஓகே தான். டோட்டலி பரவாயில்ல. ஃபிட்னஸ் பண்ணனும் மும்பை ஆடுறதுல வந்து. முடியும் ஹிட்மேன் தோனி. ஆமா, ரெண்டு பேரும் ஆடும்போது ஒரு வாட்டி பார்த்தோம். அதுதான் இப்போ அதுல இது ஹார்திக் பாண்டியா பும்ரா இல்ல. அது ரொம்ப பெரிய டிசப்பாயின்ட்மென்ட் தான். பும்ரா இல்லன்னு தெரிஞ்சு, ஹார்திக்கும் இல்ல. பட் ஸ்டில் மத்த பிளேயர்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் லெவலா இருக்கும். நல்லா இருந்திருக்கும், கொஞ்சம் ஃபுல் ஃபைட்டா இருக்கும். இன்னும் விட்னஸ் பண்ண சம மொமெண்டா இருந்திருக்கும். சீசன் ஃபர்ஸ்ட் மேட்ச் தான். எல்லா பிளேயரும் என்ன ஃபார்ம்ல இருக்காங்கன்னு தெரியாது. சரி, இருந்தாலும் இப்ப நம்ம ஊர் பையன் அஸ்வின் திருப்பி சிஎஸ்கே வந்திருக்காங்க. அதே எவ்வளவு ஹாப்பியா இருக்கு. அஸ்வின் பேக் இன் சிஎஸ்கே. சேர் பண்ணுவீங்களா அஸ்வினுக்கு? கண்டிப்பா பண்ணுவீங்க. தல தோனி என்ட்ரி எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க? நாங்க லாஸ்ட் டைம் இந்த ஜெர்சி போட்டு தல தோனி என்ட்ரிக்கு காத்திக்கிட்டு இருந்தவங்க தான். நிறைய நான் மும்பை மேட்ச் பாத்துறோம். தல தோனி நிறைய வாட்டி விட்னஸ் பண்ணிருக்கோம். அப்ப மும்பை ஃபேன்ஸ் தலையை செலிப்ரேட் பண்ணுவாங்க. கண்டிப்பா பண்ணுவோம். ஓகே மேம், थैंक यू. எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க? ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ரொம்ப எக்ஸைட்டட். அதான் வேகமா நடக்கும்போதே தெரியுது ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கீங்க. இல்ல, எங்களோட ஸ்டாண்ட் அந்த பக்கம், அதுக்குள்ள ஸ்டார்டிங் ஒரு 2 மினிட்ஸ் ஒரு 2 மினிட்ஸ். என்ன எதிர்பார்த்து வந்திருக்கீங்க நீங்க மேட்ச்க்கு? இன்னைக்கு நாங்க வின் பண்ணுவோம் அப்படின்ற எதிர்பார்ப்புல. அப்படில தான் வந்திருக்கீங்க. நான் யாருக்குமே நின்னு தான் எடுப்பேன், உங்களுக்கு நடந்து எடுக்க வேண்டியதா இருக்கு. அவ முக்கியம் இல்ல. சரி ஓகே, தல என்ட்ரிக்கு எவ்வளவு வெயிட் பண்றீங்க? ஒரு வருஷம் ஆயிடுச்சு. அதுக்காக தான் தல 7 டி-ஷர்ட்டே போட்டு வந்திருக்கோம். எல்லாரும் அதான் போட்டுருக்காங்க. நீங்க எவ்வளவு வெயிட் பண்றீங்கன்னு கேக்குறேன். நான் தோனியோட ஃபேன் தான், அதனால தான் வெயிட் பண்றீங்க. ஒரு 6 ஆவது வருமா? கண்டிப்பா வரும். நம்ம தான் ஜெயிப்போம். நம்ம தான் ஜெயிப்போம். அஸ்வின் திருப்பி நம்ம டீமுக்கு வந்திருக்காருல்ல, அது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அஸ்வின்லாம் தெரியும் எனக்கு. அட பாவிகளா, ஐயோ தப்பான क्वेश्चன் கேட்டோம். தப்பான. அவர் ஆர்சனல் டி-ஷர்ட் போட்டு வந்திருக்கார் சிஎஸ்கே. அப்ப நீங்களும் தப்பா தான டி-ஷர்ட் போட்டு வந்திருக்கீங்க? ஆமா. எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க நீங்க மேட்ச் பார்க்கறது? சோ எக்ஸைட்டட். என்னோட செகண்ட் டைம் நான் வரேன். என்னோட அக்கா வந்து ஃபர்ஸ்ட் டைம். நீங்க சொல்லலாம். வெரி எக்ஸைட்டட். தல என்ட்ரிய பார்க்க எவ்வளவு? அவருக்காக தான் வந்திருக்கேன். நான் மெயினா 10,000 ரூபாய் டிக்கெட் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஐயோ 10,000 ரூபாய் டிக்கெட் கொடுத்து வந்திருக்கீங்க. வர்த் தான். எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க? செம்ம எக்ஸைட்டடா இருக்கும். எக்ஸைட்டடா இருக்கீங்க. தோனிக்காக தான். சென்னை மும்பைனாலே கொஞ்சம் டஃபா இருக்கும், ஒரு பிரஷர் சீட்டா தான் இருக்கும். என்னது தோனி பிடிக்கும்? அது தப்பு. ட்ரெஸ் கோட ஃபாலோ பண்ணும்ல. வச்சிட்டாங்கப்பா, செக் வச்சிட்டாங்கப்பா. சரி, தோனி என்ட்ரி இன்னைக்கு பாசிபிளா? இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்றோம் தோனி என்ட்ரி. கண்டிப்பா வருவாரு. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் மேட்ச் நானும் நல்லா தான் ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்றேன். எப்பயும் தோனி நல்லா விளையாடுவாருன்னு. கண்டிப்பா சிஎஸ்கே வின் பண்ணும். கண்டிப்பா சிஎஸ்கே வின் பண்ணும். ஏன்னா நாங்க வந்திருக்கோம்ல. நீங்க தான் லக்கி சாம் அப்ப சிஎஸ்கேக்கு. அப்படி வெச்சுக்கலாம். அப்படிலாம் போட்டு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கீங்க. தல என்ட்ரிக்கு வெயிட் பண்றீங்க. கண்டிப்பா நம்ம தான் ஜெயிப்போமா?
ஒரு நம்பிக்கை தான். நம்பிக்கை தான். சிஎஸ்கே மும்பைனாலே ஒரு எட்ஜ் ஆஃப் த சீட் வரையும் போகும் மேட்ச். நீங்க அந்த மாதிரி இருக்குமா? விறுவிறுப்பா போகுமா? தெரியல, ஒரு எக்ஸைட்மென்ட் தான் வரும். எக்ஸைட்டடா தான் வந்திருக்கீங்க. என்ன எதிர்பார்த்து வந்திருக்கீங்க நீங்க? சிஎஸ்கே வின் பண்ணணும். ரொம்ப தலை என்ட்ரிக்கு எவ்வளவு வெயிட் பண்றீங்க? இங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அழுகுறவான்னு நினைக்கிறேன். எவ்வளவு என்ன பண்ணுவீங்க? என்ன பண்றதா சொல்றதுக்கு வார்த்தையே இல்லங்க. கையில குத்துட்டு போறனால குத்துட்டு போயிருவேன். கீழ்ச்சி கொடுத்துருவீங்க. ஒரு ரீதியாண்டா தலை என் ஒய்ஃப் கிட்ட சேர்த்து வச்சுக்க தலை அப்படின்றோம் நான். ஓகே நான் கடைசி ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ஓகே நெக்ஸ்ட் மேட்ச் போவேன் ஆர்சிபிங்கிறதுனால. ஆர்சிபி ஃபேனா நீங்க? நல்ல ஃபேன். தலை ஃபேன் தான். தலை என்ட்ரிக்கு எவ்வளவு வெயிட் பண்றீங்க? ரொம்ப அதுக்கு மட்டும் தான் வெயிட் பண்றேன். அதுக்கு தான் மேட்ச்க்கே வந்திருக்கேன். ஓகே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் சார். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கீங்க. தலை தோனிக்காக ஒரு வருஷம் வெயிட் பண்ணி வந்திருக்கோம். ஆமா சார், ரொம்ப வருஷம் வெயிட்டிங். இது லாங் வெயிட். தோனியை பார்க்கணும். சார் பாத்துருவோம் கண்டிப்பா. ஐபிஎல் ரூல்ல அந்த அன்கேப்டு பிளேயர்லாம் 5 வருஷம் ரிட்டையர் ஆனா வச்சுக்கலாம்னு சொன்னப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? தோனிக்காகவே வச்ச மாதிரி தான் இருக்குது. டைரக்டா தோனி சாருக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி ஒரு தோனிக்காகவே ரூல் மாத்தின மாதிரி இருக்கு. ஆமா சார். அப்படிதான் இருக்கு. பார்த்தா தெரியுது. யார் என்ட்ரிக்காக வெயிட் பண்றீங்க? ஒரு 2 மினிட்ஸ். ரச்சின் கிரஷா இல்ல எல்லாரும் யங் பிளேயரா சொல்லிட்டு இருக்கீங்களே. தோனி ரச்சின் இல்ல ருத்துராஜுக்காக வந்திருக்கீங்க. தலை என்ட்ரிக்கு எவ்வளவு வெயிட் பண்றீங்க? அதுவும் வெயிட் பண்றேன். பட் இவங்க தான் வேணும். இவங்க தான் மெயினா. அப்ப வித்தியாசமான ஆன்சரா இருக்குப்பா. ஓகே, ரச்சின் அப்ப பிளேயிங் லெவல்ல இருப்பாரா இன்னைக்கு? இருக்கணும். அதுக்காக தான் வந்திருக்கீங்க. அப்ப ரச்சின் பிளேயிங்ல இருந்தா நீங்க தான் ஃபர்ஸ்ட் ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்களோ? இல்ல, எல்லாருமே எனக்கு பிடிக்கும். பட் மேஜரா ரச்சின் பிடிக்கும். பாப்போம் ரச்சின் எவ்வளவு ஸ்கோர் பண்றாருன்னு. எக்ஸைட்டடா இருக்கீங்க. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கீங்க. தலை என்ட்ரிக்கு எவ்வளவு வெயிட் பண்றீங்க? ஒரு 2 மினிட்ஸ் சொல்லிட்டு போலாமே. ஒரு 2 மினிட்ஸ் சொல்லலாம். ஸ்பெஷலி பேங்க்ல இருந்து வந்திருக்கேன். சென்னை சப்போர்ட் பிடிப்போம். பண்றதுக்காக. சோ தலைக்காக எஸ்பெஷலி அனிருத் வந்து தலை என்ட்ரிக்கு ஒரு பிஜிஎம் போடுவாரு. அதுக்காக அவ்வளவு வெயிட் பண்ணி. அதுக்காக தான் அவ்வளவு வெயிட் பண்ணி. என்ன பாட்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஜெயிலர் பாட்டு. பாட்டு அது 2 லைன் பாடலாமே. நல்லா பாடுறீங்க. சிஎஸ்கே தான். கண்டிப்பா சிஎஸ்கே கஷ்டம். நிஜமாவே அவங்க வந்து இந்த சிஎஸ்கேக்காக தான். ஏன்னா அங்க இருந்து ஆரம்பிச்சாங்க இல்லையா? ஆமா ஆமா. கோல்ட் இஸ் கோல்ட். அனுபவம். கோல்ட் இஸ் கோல்ட். அனுபவம். மும்பை மேட்ச்க்கு எவ்வளவு வெயிட் பண்றீங்க? மும்பை இந்தியா டீமே நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் கிரவுண்ட்ல. ஆல் இந்தியா டீமே கிரவுண்ட்ல பார்க்கலாம். பட் டஃப் ஃபைட்டா இருக்குமா மேட்ச்? சிஎஸ்கே தோட கான்செப்ட் அதுதான். அதுக்கப்புறம் தான் சிஎஸ்கே மேட்ச். ஒரு கல்லுல 3 மாங்கா மாதிரி அனிருத் கான்செப்ட். ரெண்டாவது சென்னை டீம், மும்பை டீம், என்டையர் இந்தியா டீமே பார்த்துக்கலாம். என்டையர் இந்தியாவே பார்த்துடலாம். வெரி எக்ஸைட்டட். ஆஃப்டர் லாங் டைம். மும்பை மேட்ச் 2 வருஷம் கழிச்சு வந்திருக்கு. திருப்பி அந்த டஃப் ஃபைட் எதிர்பார்க்கலாமா? Definitely I am expecting a nail biting match. லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போணும். Definitely. ஓகே, தலை என்ட்ரி எவ்வளவு எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்ப எக்ஸைட்டடா. ஒரு வருஷம் கழிச்சு இருக்குமா இருக்காதா? ஏகே மட்டும் தான். அட பாவிகளா, இதுதான் ப்ரோ ட்விஸ்ட். நம்ம தமிழ் பையன் வந்து திருப்பி நம்ம ஊருக்கு வந்திருக்காரு அஸ்வின். அது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? அதுவும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆக்சுவலா நான் ஆக்சுவலி இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவங்க எடுக்கும்போது எடுப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. we'll see the match. ஓகே, தலை திடீர்னு இப்போ வந்திருக்காரு. என்ட்ரி ஆவறாரு. என்ன பண்ணுவீங்க? கத்துவாங்க. இதுக்கு மேல என்ன இருக்கு? பயங்கரமா கத்துவீங்க. ஒரு வருஷம் கழிச்சு திருப்பி பாக்குறோம். என்ஜாய் பண்ணுவீங்க. ஜாலியா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் தோனியோட 1 லாஸ்ட் டைம். சோ இதுக்கு மேல குழந்தையாலே பார்க்க முடியுமான்னு தெரியல. சோ ஒரு வாட்டி குழந்தை கிடைச்சிருக்கு. குழந்தையோட ஃபர்ஸ்ட் மேட்ச். ஆமா. எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம்ன்றனா இவ்வளவு கிரவுட் நாங்க பார்க்கல. இவ்வளவு இந்த சவுண்ட் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. பிளஸ் இப்போ வேற மீடியா பிளேயர்ஸ் வேற உள்ள வந்துட்டு இருந்தாங்க. அதுல வேற அதிகமா இருந்துச்சு. ஓகே. இப்போ அஸ்வின் வந்து நம்ம டீமுக்கு திருப்பி சப்போர்ட் பண்றாருல்ல. எங்க இருந்து ஆரம்பிச்சாரோ அங்கேயே வந்திருக்காரு. அது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? ஆமா, அவர் இப்போ வந்து ரோட்ல ரிட்டையர் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து கோச்சிங்லாம் வந்து இப்ப பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. யூடியூப்ல வந்து வீடியோஸ் எல்லாமே போடுறாரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே புது ஜெனரேஷன் ஆஃப் பிளேயர்ஸ்க்கு ஷேர் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இப்ப தோனி அஸ்வின்லாம் வந்து எவ்வளவு வருஷம் இருப்பாங்கன்னு தெரியல. ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து இந்த டீம்ல அவங்க இருப்பாங்களான்னு தெரியல. ஆனா அவங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணி புதுசா ஒரு டீமை பில்ட் பண்ண பாக்குறாங்க. ஒரு நல்ல மென்டரா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, மும்பை மேட்ச் டஃப் ஃபைட் இருக்கும் கண்டிப்பா. ஹார்ட் ரைவல்ஸ் அடிதான். போன வருஷம் வேற சென்னைக்கும் மும்பைக்கும் சென்னையில் நடக்கல. அது 2 வருஷம் கழிச்சு திருப்பி வந்திருக்கு. அங்க மும்பைல அடிச்ச மாதிரி ஹேட்ரிக் 6 எதிர்பார்க்கலாமா? தோனி இருக்கும் கண்டிப்பா. தோனி வந்து பிராக்டிஸ் வேற பண்றாரு. அவர் வந்து ஃபுல் ஃபார்ம்ல வந்திருக்காரு. கண்டிப்பா இன்னைக்கு வந்து பால் வந்து மெரினா பீச்சுக்கு தான் போகுது. பால் வந்து மெரினா பீச்சுக்கு போவோம் சொல்றாங்க. ஆர்வமா இருக்கும். ஆர்வமா இருப்பீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. தோனியை பார்த்தா என்ன பண்ணுவீங்க?
தெரியல நான் கத்துவேன். நான் கிரிக்கெட் பெருசாலாம் பார்த்தது அந்த இல்ல. அந்த கிரேஸ் இருக்கும்ல, எக்ஸைட்டடா இருக்கு. இவ்ளோ பேர் கத்துறப்போ அது என்ன சொல்றது? அந்த ஆரா பில் ஆகும்ல, நினைக்கிறேன். புல் அரிக்கும். ரொம்ப ஆர்வமா இருக்கு. மேட்ச் பாக்குறதுக்கு ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கும். ஆஃப்டர் 1 year we are going to watch the match. So very excited. தல தோனியை பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கீங்க. நீங்க மும்பை ஃபேன்ஸ். எதுக்கு எக்ஸைட் ப்ரோ அப்படிலாம் சொல்லக்கூடாது. முடியறதுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. சொல்லிக்கிறோம் ப்ரோ, எப்படி ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிக்க மாட்டாரு. பும்ரா இல்ல, ஹர்திக் பாண்டியா இல்ல, எப்படி ஜெயிக்கிறீங்க நாங்களும் பாக்குறோம். பாப்போம். ஓகே, ஒரு கொஸ்டின். அஸ்வின் திருப்பி வந்து ஹோம்க்கு வந்திருக்காரு. அதுக்கு நியூஸ் கேட்கும்போது உங்களுக்கு எவ்வளவு இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஹோம் கிரவுண்ட்ல அதுவும் அஸ்வின் வந்து வந்திருக்காங்கன்னும் போது ரொம்ப எக்ஸைட்டடா இருந்துச்சு. அவங்க தமிழ்ல பேசுறதெல்லாம் பார்க்கணும் ஆசையா இருக்கு. பாப்போம் மேட்ச் எப்படி போகுது. பாப்போம். கண்டிப்பா நாங்க தான் வின் பண்ணுவோம். கண்டிப்பா நாங்க தான். நீங்க எல்லாம் யூசுவலா ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துருவீங்க, அதான் உங்களுக்கு சென்டிமெண்ட். பாப்போம் ப்ரோ, கப் ஜெயிக்கணும்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் தோக்கணும்ல. பார்க்கலாம். பார்த்தாலே அவ்வளவு எக்ஸைட்மெண்ட், அந்த பல்ப் எரியும்ல, அதை பார்த்தாலும் தெரியுது. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கப்பிள்ஸா வந்திருக்கீங்க. என்ன எதிர்பார்த்து வந்திருக்கீங்க? நல்லா தரிசனம் பார்க்க வந்திருக்கோம். நல்லா அன்னைக்கு தரிசனம். இறங்கினா நல்லா இருக்கும். கண்டிப்பா இறங்குவாரு. அன்னைக்கு மும்பை கூட மேட்ச் லாஸ்டா ஹாட்ரிக் 6 அது வருமா? அதுதான் இங்க எதிர்பார்க்கிறோம். வந்தா நல்லா இருக்கும். வேற லெவல் எக்ஸைட்டடா இருக்கு. வேற லெவல்ல இருக்கீங்க. மாஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். தலை என்ட்ரிக்கு எவ்வளவு வெயிட் பண்றீங்க? டேய் தலபரா என்னது கிளப்புறோம்னு வாங்கல அந்த மாதிரி இருக்கு. அனிருத் வேற வந்திருக்காரு, கண்டிப்பா பிஜிஎம் போட்டுருவாங்க. கண்டிப்பா செம்ம எக்ஸைட்மென்ட் இருக்கேன். கண்டிப்பா ஜெயிச்சிருமா? அம்மாடா அஸ்வின் திருப்பி வந்து சென்னை ஜெர்சில விளையாடுறாரு, நமக்கு டீமுக்கு சப்போர்ட் பண்ணி. நம்ம டீம் வந்து நம்ம பலம் கொடுத்துருக்கு. அஸ்வின் இருக்காரு, ஜடேஜா, ரச்சின் ரவீந்திரா, அதெல்லாம் ராகுல் திரிபாதி வந்திருக்காரு. உங்களுக்கு கிரிக்கெட் தெரியும்ல? தெரியும். பாப்பீங்க, ரெகுலரா பாப்பீங்க. இந்த வருஷமா அடிச்சிருவோமா நம்ம? இந்த வருஷம் கண்டிப்பா நமக்கு தான். போன வருஷம் லாஸ்ட் பண்ணதுக்கு இந்த வருஷம் நம்ம தான் அடிச்சுட்டு இருக்கிறோம். கண்டிப்பா. கண்டிப்பா ஓகே தேங்க்ஸ். இருக்கு. எப்படின்னா ஒரு ஐயப்பன் கோயிலுக்கு ஒரு 48 நாள் விரதம் இருந்து பாக்குறதோட ஒரு வருஷம் விரதம் இருந்து தலை டோனியை சாமி மாதிரி பாக்குறோம் நம்ம. கடவுளை தல தரிசனம். ஆமா, தரிசனம் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். கிடைக்கும். நம்ம ஊர் பையன் அஸ்வின் வந்து திருப்பி சிஎஸ்கே ஜெர்சி போட்டு விளையாட போறாரு, நம்ம டீமுக்கு சப்போர்ட் பண்ணி. எவ்வளவு சந்தோஷம். அதை நினைச்சாலும் எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அது தமிழ்நாட்டுக்கே ரொம்ப பெருமை, சென்னைக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதுவும் இல்லாம இந்த மேட்ச் வந்து நாங்க வந்து ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ, ஒரு நல்ல ஒரு சண்டைக்காரங்க கூட சண்டை செஞ்சு தோக்குறத நினைச்சா நாங்க பெருமைப்படுவோம். ஜெயிச்சா ரொம்ப பெருமைப்படுவோம். ஆனா இந்த நடுவுல ஒரு பிள்ளைகா பசங்க வந்துட்டு போவானுங்க, ஆர்சிபி. அவனுங்க மட்டும் கொஞ்சம் அவனுங்க ரேஞ்சுக்கு இப்ப 28ஆம் தேதி ஒரு மேட்ச், அந்த மேட்ச் கூட போனா அதுதான் அவனுக்கான மேட்ச். எங்க கூட வந்து அவனுக்கு வந்து கம்பேரே பண்ணக்கூடாது. அந்த மேட்ச்க்கு எவ்வளவு வெயிட் பண்றீங்க? அந்த மேட்ச் எல்லாம் வெயிட்டே இல்ல, அது தெரிஞ்சிடும். அவனுங்க ஜெயிச்சாலும் அது அவங்க இப்ப இந்த எப்படின்னா ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு இப்போ வந்து அவங்க வந்து குருசாமி ஆக போறாங்க. அதனால அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் நாங்க சிஎஸ்கே. வெரி எக்ஸைட்டட் ஃபார் தி மேட்ச். யாருக்காக வந்திருக்கீங்க? எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க? இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க? கப்பலா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க. அப்பயும் கான்ட்ராஸ்டா இருக்கு. எப்படி தோக்க தான் போறேன். டேய் அப்பலாம் சொல்ல கூடாது. எங்க ஊர்ல வந்துட்டு எப்படி தோக்கலாம் நீங்க சொல்லலாம். ஏதோ ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நாங்க ரொம்ப வருஷமா தோத்துட்டே இருக்கோம். அது இந்த வாட்டி அந்த நடக்காது. நம்பிக்கை தாங்க வந்திருக்கோம். அது இந்த வாட்டி நடக்காது. மாத்த போறேன். ரோஹித் சர்மா. நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே மும்பை ஃபேன் தானா? சச்சினுக்காக. சச்சினுக்காக. ஆனா போன வருஷம் சிஎஸ்கேல மும்பை மேட்ச் எதுவுமே வரல. அப்ப எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. நாங்க எல்லா வருஷமுமே வந்து ட்ரை பண்ணுவோம், டிக்கெட்டுக்கு கிடைக்காது. இந்த வாட்டி ஏதோ ஒரு லக்ல கிடைச்சிருச்சு. அன்கப்டு பிளேயரை பார்க்க போயிடலாமா? பார்க்க போலாம். கண்டிப்பா எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? ரொம்ப ஃபன்னா இருக்கு. எக்ஸைட்டட், ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ஏதோ எக்ஸாம்க்குள்ள ஏதோ போற அந்த ஃபீல் ஓ, இருக்கு. அந்த கையெல்லாம் அப்படியே ஜில்லுன்னு ஆவற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கு. ஓ சூப்பர். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பார்க்க போறீங்களா? இப்பதான் பார்க்க போறீங்க அப்படின்றப்ப என்னென்னலாம் பண்ணணும்னு வச்சிருக்கீங்க? பிளான் வந்து 1 இயராவே லைக் போன இயர் போக வேண்டியதுதான். அது லாஸ்ட் டைம் நான் வேற இடத்துல போக முடியல. சோ இந்த டைம் கிடைச்சிருச்சு. ஆஃப் கோர்ஸ் சோ கண்டிப்பா எக்ஸைட்டடா தான் சச்சின் இருக்கு. வந்திருக்காரா? இல்ல தெரியல. ஆனா தோனி வந்திருக்காரு. அது போதும். தோனி பிடிக்காது அப்ப உங்களுக்கு? அப்படிலாம் இல்ல, பிடிக்கும். பட் சச்சின் கிரேஸ் வந்து ரொம்ப சின்ன வயசுல இருந்து புரியுது. சச்சின் அதே மாதிரி சச்சின் ஒரு வாட்டி மும்பை ஃபேன் ஆயாச்சு 2008ல இருந்து. அதுல இருந்து என்னால மாற முடியல. ஓகே ஆர்சிபிக்கு மட்டும் லாயல் ஃபேன்ஸ் இல்லங்க, எம்ஐக்கு லாயல் ஃபேன்ஸ் இருக்காங்க. அப்படி வச்சுக்கலாமா? அப்ப வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும்போது சண்டை போட்டு வருவீங்களா இல்ல எப்படி? கண்டிப்பா சண்டை இருக்காது. பாப்போன்ற பிளானோட வந்திருக்காருங்க. சண்டை
நல்லா இருக்கு. எந்த டீம் ஜெயிச்சாலும் காம்ப்ரமைஸ் ஆயிடுறது. 5 வச்சிருக்கீங்களா? என்ன அடுத்த மேட்ச் பாத்துக்கலாம். அடுத்த மேட்ச் சாம்பியன் நாங்க தானே, எண்ட் ஆஃப் தி சீசன் பாத்துக்கலாம். லாஸ்ட் ஒரு 4 வருஷமா எங்க ப்ரோ போனீங்க? 2020 அப்புறம் எங்க ப்ரோ? விடுங்க, நீங்க அதுக்கப்புறம் ஒரு வாட்டி தானே ஜெயிச்சிருக்கீங்க. போன வாட்டி மிஸ் ஆயிடுச்சு. கூட வரல. நம்ம லாஸ்ட் பாயிண்ட் நம்ம தான் பங்காளி மாதிரி. புரியுது. சரி ஓகே. எவ்வளவு இந்த வருஷம் சிஎஸ்கே தான் கண்டிப்பா. தோனி வந்து என்ன பண்ணுவீங்க? தோனி வந்தா கத்துவோம் ப்ரோ. பயங்கரமா கத்துவீங்க. ஆமா கண்டிப்பா கத்துவீங்க. சரி செம் வீக் எவ்வளவு பண்ண முடியுமோ அந்த எவ்வளவு அளவுக்கு பண்ணிடுவீங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறீங்க இல்லையா? ஓகே, ஹாப்பியா பாருங்க, ஹாப்பியா வாங்க. ஹாப்பியா இருக்கு. டிக்கெட்டே நீங்க தான் கிடைச்சது, பட் ஹாப்பியா வரோம். ஃபர்ஸ்ட் டைம் வரோம். என்ன மும்பை சிஎஸ்கே? நீங்க சிஎஸ்கே. சேப்பாக்ல மும்பை ராஜ் தான் தெரியும்ல. லாஸ்ட் 10 வருஷத்துல ஒரு வருஷம் தான் ஜெயிச்சிருக்காங்க. இல்ல அதெல்லாம் இருக்கட்டும், 2 வருஷம் கழிச்சு இப்போ வந்திருக்கீங்க. இது வேற ஃபார்மேட்ல இருக்கு இப்ப. பாருங்க இன்னைக்கு பாரு. ஆனா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிக்க மாட்டோம். அது வேற ஒரு அதுதான் யூசுவலா ஜெயிக்க மாட்டீங்களா? 13 வருஷமா ஜெயிச்சது இல்ல. ஆனா தலைவர் மேல நம்பிக்கை பாப்போம். தலைவர் மேல நம்பிக்கை. நீங்க யார பார்க்க வந்திருக்கீங்க? நாங்க தோனி பக்கத்துல தோனி பார்க்க. ஆப்வியஸ்லி தோனி தான். ஓகே, நம்ம பையன் அஸ்வின் வந்து திருப்பி சிஎஸ்கே வந்திருக்காரு. எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? இதனால தோனிக்கு இது வந்து லாஸ்ட் ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. Okay. அதனால லாஸ்டா பார்க்கணும். சேப்பாக் அவரோட ஃபார்ம் இது. ஓகே, ஒரு சொல்லணும். அதாவது ஹோம் டவுன் மாதிரி இங்க அவர் ஆட்சிலாம் முடிச்ச மாதிரி ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை பாக்குறப்ப எப்படி இருக்கும்? அதுதான் மெமரிஸ் பிரிங் பேக் ஆகும். செம்மையா இருக்கும் இப்ப அவருக்கு. நீங்க யார் ஃபேன்? நான் வந்து ஆக்சுவலா எனக்கு எப்பயுமே வந்து காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சினை ரொம்ப பிடிக்கும். சூப்பர் சூப்பர். சச்சின் இருந்த டீம்ங்கிறதுனால நான் அப்படியே அவரோட டீம் அப்படியே நான் ஃபாலோ பண்றேன். தோனியும் பிடிக்கும். பட் ஆனா ரோஹித் சர்மாவோட ஃபேன் ஆல்சோ. சச்சினோட வெறித்தனமான ஃபேன். அதனால ஓகே, மும்பை மும்பை கண்டிப்பா தோத்துரும். நானும் நம்புறேன். ஓகே ஓகே, பாப்போம். ஆர்சிபியும் அப்படியே நினைச்சிட்டு இருந்தோம். நேத்து ஜெயிச்சிட்டாங்க. அந்த மாதிரி எதனாச்சும் என்னங்க ஆர்சிபி கூட எல்லாம் கம்பேர் பண்றீங்களே மும்பையை போய்? சொல்றேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் நேத்து எப்படி அதுவும் 16.3 மேட்ச் முடிச்சிட்டாங்க. கப் அடிக்கிறாங்கன்றதுதான் தான் முக்கியம். அதான் ஈடன் கார்டன்ஸ்ல ஃபைனல். மும்பை தான் இந்த வருஷம் கப் அடிக்கும். பாக்கலாம், வெயிட் பண்றீங்க. அந்த போறோம் ஒரு வருஷம் கழிச்சு திருப்பி கிடைச்சா லக்கு இல்லனா அட்லீஸ்ட் விக்கெட் திருப்பி கீப்பிங்லயாவது பாப்போம்ல. பாப்பீங்க. அது போதும். அது போதும். நம்ம ஊர் பையன் அஸ்வின் திருப்பி சென்னைக்கு சப்போர்ட் பண்றாரு. வராரு. பயங்கர ஹாப்பி. ரொம்ப ஹாப்பி. தமிழ் பையன் தமிழ் மண்ணில் வந்து சப்போர்ட் பண்றது செம்மையா இருந்துச்சு. செம்மையா இருக்கு. இருக்க போது முன்னாடி இருந்துச்சு. ஆனா இப்போ மும்பை கொஞ்சம் டஃப்பான டீம் இல்லையா? மேட்ச் என்ஜாய் பண்ணுவாங்க. எதிர்பார்த்து வந்திருக்க. ரோஹித் சர்மா செஞ்சுரி அடிப்பாரு. ரோஹித் சர்மா செஞ்சுரி அடிப்பாரு. 6-4 அடிக்கும். ரோஹித் சர்மா எப்ப இருந்து பிடிக்கும் உனக்கு? T20 வேர்ல்ட் கப்ல இருந்து ரொம்ப பிடிக்கும். வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன் வேற. நீங்க அடிச்சிருவாரு. நீங்க சார்? சிஎஸ்கே தோனி அவர் அலபார ரீசன். எஸ். ஓகே, ஒரு வருஷம் கழிச்சு திருப்பி தோனி அவருக்காகவே ஐபிஎல் ரூல் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கு. அன்கவர்டு பிளேயரா இந்த டீம் வந்திருக்காரு. அந்த என்ட்ரி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? waiting for that actually going to be great exciting and no looking forward. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கீங்க. நம்ம ஊர் பையன் அஸ்வின் திருப்பி சிஎஸ்கே ஜெர்சில அது வேற இருக்கு. so yeah, great. பழைய அந்த நாஸ்டாலஜியா ஃபீல் மாதிரி இந்த அஸ்வின் ஜடேஜா காம்போ விக்கெட் கீப்பிங் தோனி. that is going to be great actually. yes. எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? அஸ்வின் விளையாட போறாரு, தோனி இருக்க போறாரு. what else you want? அவ்வளவுதான். நம்ம தான் பயங்கர ஆவலா இருக்கேன் நான் பாக்கிறதுக்கு. தல தோனி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறேன். ரொம்ப ஆவலா இருக்கேன். ரொம்ப ஆவலா இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் இப்பதானா? பாக்குறோம். செங்கல்பட்டுல இருந்து வந்துறேன் நானு. செங்கல்பட்டு. நானும் செங்கல்பட்டு தான். இவரு செங்கல்பட்டு தான். அவரு செங்கல்பட்டு தான். தலையை கொசம் வந்துக்கிறேங்க. தலையை பார்த்தே ஆகணும். தலையை பார்க்காம போக முடியாது. தலை என்ட்ரி எதிர்பார்க்கலாமா இன்னைக்கு? தல என்ட்ரி மாசால இருந்து ஒரு 3 6 எதிர்பார்க்கறேன். 6 எதிர்பார்க்கறீங்க. ஒரு 6 ஆச்சு. சரி, தோனியை பத்தி பேசியாச்சு. திருப்பி நம்ம ஊர் பையன் அஸ்வின் திருப்பி சிஎஸ்கே ஜெர்சில வந்திருக்காரு. எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? நம்ம ஹாப்பி ப்ரோ. பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பா. விக்கெட் அவர் ஓவர்ல தான் விக்கெட் பயங்கரமா. இன்னைக்கு ஜெயிச்சிருவோம். கண்டிப்பா ஜெயிப்பா. வெற்றி வந்து சிஎஸ்கே தான் ப்ரோ. இன்னைக்கு வெற்றியை பார்த்தா இல்ல போட்டு தப்பிட்டு. ஓகே, நீ சொல்லுப்பா. எவ்வளவு ஜாலியா இருக்க? நல்லாவே. நல்லா வந்தா என்ன பண்ணுவ? கத்துவேன். நல்லா இருக்கும்னு. நேத்து ஜெயிச்சீங்க. நேத்து ஜெயிச்சிட்டோம் ப்ரோ. அது பாக்கும்போதே தெரிஞ்சா கண்டிப்பா ஜெயிச்சிரும் தோணுச்சா? ஃபர்ஸ்ட் ஓவர்ல நல்லா போட்டாங்க ப்ரோ. அந்த 3 இது ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் 3 ஓவர் நல்லா போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் டவுன் ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேக் டு பேக் விக்கெட் விழுந்துச்சு. வின் பண்ணிட்டீங்க. வந்துச்சு. ஒரு 230 கிட்ட எதிர்பார்த்தோம் கேகேஆர். பட் 175 முடிச்சிட்டாங்க. அப்பவே தெரிஞ்சிருச்சு ஜெயிச்சிருவோம். அப்பவே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு ப்ரோ ஜெயிச்சிடலான்னு. அதுக்கப்புறம் சால்ட் ப்ரோ. சால்ட்டா இருந்தாப்ல, தீயா இருந்தாப்ல. உப்பா இருந்தாரா? உப்பா இருந்தாரு ப்ரோ.
ரஹானே அவுட் ஆகலைன்னா அவங்க காலி ப்ரோ. ரஹானே யார் நம்ம சிஎஸ்கே பிளட் ப்ரோ. ஆமா ஆனா அதுக்காக தான் நானே மேட்ச் பார்த்தேன் ப்ரோ நானும் அதுக்காக ஆயிடுச்சு பார்த்தேன். சரி ஒண்ணும் இல்ல, நம்ம கோலியும் பிடிக்கும். ஓகே, இன்னைக்கு யாரை எதிர்பார்த்து வந்திருக்கீங்க? இன்னைக்கு நண்பர்கள் சிஎஸ்கே அது கூட சிஎஸ்கேல யாரை பிடிக்கும்? தோனி பிடிக்கும் ப்ரோ. தோனி பிடிக்கும். தோனி வந்து என்ன பண்ணுவீங்க? தோனி வந்தா என்ன பசங்க கூட சேர்ந்து கத்த வேண்டியதா, வேற என்ன வேண்டியதான். வைபு தான். ஒரு வருஷம் கழிச்சு திருப்பி தலைய பாக்குறீங்க, எவ்வளவு ஹாப்பியா இருக்கு ப்ரோ. ஒரு வருஷம் தவம் ப்ரோ. இந்த வருஷம் ஆடுவாரா ஆட மாட்டாருன்னு எவ்வளவு கேள்விகள் இருந்தது, திருப்பி வந்திருக்காரு, எவ்வளவு ஹாப்பியா இருக்கு ப்ரோ. அதுவும் டிக்கெட் கிடைச்சதெல்லாம் பெரிய விஷயம் ப்ரோ. வந்தது தலைய பாக்குறதுக்குன்னே வந்திருக்கோம். ஓகே, நல்லா என்ஜாய் பண்ணுவீங்களா? நம்ம ஊர் பையன் அஸ்வின் வந்திருக்காரு திருப்பி. கமிங் ப்ரோ. கேட்கவா ப்ரோ செய்யணும், அவரோட கோட்டை. அஸ்வின் ஜடேஜா காம்போ ஸ்பின் அட்டாக் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா ப்ரோ. பவர் பிளேல போட்டாருன்னா கேட்கவே வேண்டாம். அது வருஷம் கழிச்சு தலையை பாக்குறோம், அதுக்காக தான் வெயிட் பண்றோம். வெயிட் பண்றீங்க. கண்டிப்பா சொல்லுவாங்க. நம்ம ஊர் பையன் அஸ்வின் திருப்பி வந்திருக்காருல்ல நம்ம டீமை சப்போர்ட் பண்றதுக்கு. ரொம்ப ஹாப்பி. இன்னைக்கு மேட்ச்ல நல்லா இறங்கணும், அதை பார்க்க தான் வந்திருக்கோம். அதை பார்க்க கண்டிப்பா ஜெயிச்சிருவோம். We have traveled from Bangalore to CSK just to watch Dhoni. ஒரு வருஷம் கழிச்சு திருப்பி தல தோனியை பார்க்க போறீங்க. இல்ல ப்ரோ, நான் மொத்த பிரான்சைஸ் ஜெயிச்சா சந்தோஷம் இருக்கு. இந்த தோனி பாக்குறது ஒரு பக்கம் ஹாப்பினஸ் இருந்தாலும் பரவாயில்ல. ஜெயிச்சா ரொம்ப சிஎஸ்கே ஃபேன். சிஎஸ்கே ஃபேன். நம்ம ஊர் பையன் அஸ்வின் திருப்பி சிஎஸ்கே சப்போர்ட் பண்றாரு, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அது வேணவோ ஹாப்பியா இருக்கு ப்ரோ. அவர் ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் கெரியர்ல இங்க வந்தது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. விளையாடுறதுல ஒரு 7 மேட்ச் இங்க விளையாடுவார்ல. கண்டிப்பா நல்லா ரொம்ப ஹாப்பியா பார்க்கலாம். ஜெயிச்சிடலாமா இன்னைக்கு? ஜெயிக்கலாம், நல்ல நம்பிக்கை தான் இருக்கு. ரோஹித் இருக்காருல்ல, அவர் ஒருத்தரே போதும் ப்ரோ. ஒருத்தரே போதும், முடிச்சிருவாரு. கேம் சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். மும்பை இந்தியன்ஸும் சென்னை ரெண்டுமே ரொம்ப நல்ல கேம். 2 வருஷம் கழிச்சு வந்திருக்கு, போன வருஷம் வரல. எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ஃபீல்? என்னடா நம்ம சென்னையில வரலையேன்னு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இந்த வாட்டி வந்திருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கும். தலை என்ட்ரிக்கு எவ்வளவு வெயிட் பண்றீங்க? வெறித்தனமா தோனி என்ட்ரிக்காக வெறித்தனமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு மும்பை ஃபேனும் தோனி சப்போர்ட் பண்ணுவாரு. தோனி ஏன் ப்ரோ? தோனி நம்ம லெஜண்ட் ப்ரோ. எல்லாமே தானே வருது. ஆமா, மும்பையா இருந்தாலும் சரி, எந்த டீமா இருந்தாலும் டோனி போட்ட விதை தான் எல்லாமே. டோனி டோனி ரொம்ப பிடிக்கும் எனக்கு, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சந்தோஷமான விஷயம் டோனியை தலையை ஸ்கிரீன்ல பாக்குறது, அதுவும் இது போல ஒரு பிக் ஸ்கிரீன்ல பாக்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதே போல மும்பையும் சரி, நம்ம சச்சின் காட் ஆஃப் கிரிக்கெட் இருக்காரு, அப்போத்துல இருந்தே அவரோட அப்படியே இருந்து மும்பையும் சூப்பரா வந்துட்டு இருக்கு. 4 வாட்டி வச்சிருக்காங்க. இந்த வாட்டி கண்டிப்பா மும்பை தான் கப் அடிப்பாங்க. அப்ப மட்டும் விட்டு கொடுத்துறீங்களே தோனிய? அது வேற ப்ரோ, இது வேற. பக்கத்துல இருக்க வின் பண்ணிட்டானுங்க, இந்த வாட்டி நம்ம வின் பண்ணி அப்ப அடுத்த மேட்சுக்கு தைரியமா போக முடியும். அப்புறம் இது பங்காளி சண்டை வேற. முதல் மேட்சே பங்காளி சண்டை ஆயிடுச்சு. பங்காளி சண்டை ரொம்ப வருஷம் கழிச்சு. முன்னாடி எல்லாம் வந்து சென்னை மும்பை தான் ஃபர்ஸ்ட் மேட்சா இருக்கும். ரொம்ப வருஷமா இல்ல, திருப்பி வந்திருக்கு. கடைசி மேட்ச் வின் பண்ணா ஃபர்ஸ்ட் மேட்சா வரும்ல. ஓ, அந்த மாதிரி தான். சோ அப்ப கன்ஃபார்ம் வந்து நம்ம அடிச்சிருவோமா? இல்ல, வின் பண்ணணும். இன்னைக்கு வின் பண்ணணும். ஒரு மாதிரி விதமான ஒரு பேலன்ஸான டீமா இருக்கு. ஓகே, வின் பண்றோம். மும்பை பவுலிங்லாம் பயங்கரமா இருக்கு. பும்ரா இல்ல பும்ரா இருந்தாலுமே நம்ம ஜெயபாக்குன்னு வரும்போது நம்மளுக்கு ஒரு பயங்கரமான அட்வான்டேஜ். ஓகே. தலை என்ட்ரிக்கு எவ்வளவு வெயிட் பண்றீங்க? தலை என்ட்ரிக்கு பயங்கரமா சட்டை கிழிச்சு போட்டது பாருங்க, இன்னொரு சட்டை போட்டிருக்கேன் உள்ள. ஓ, எப்படி கிழிஞ்சிரும், எப்படி சுத்தணும் எல்லாம் இருக்கு. அதனால இன்னொரு கையில இதுவரை வச்சிருக்கேன். ஒரு மும்பை இந்தியன் சப்போர்ட் வருது. சென்னைக்கு அப்ப எப்படி வச்சிட்டீங்க? எப்படியோ உள்ள போயிட்டு வெளில வரும்போது தமிழ் பேசுவாரு. இல்ல மனசுல இருந்தா போதும், அவ்வளவுதான். சிஎஸ்கே ஜெயிச்சிரும். ஏதாவது அடிக்கணுமே அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க, பாப்போம் உள்ள யாரெல்லாம் அடிச்சுக்கிறான்னு. ஓகே, தேங்க்ஸ். ரொம்ப 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 ஃபாலோவர். எனக்கு கிரிக்கெட் சம்பந்தமே இல்ல. ஹீல் ஆன்சர். சோ இவரோட தீவிர அந்த இதுக்காக ஐ கேம். அதனால இவரை கேளுங்க. வாட்ஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் in this match? Will win, sir. And I'm really excited to see Ash Anna. It is homecoming for him. Homecoming. So Jaddu, Ash and Mahi, all three got to see. It's a nostalgic feel, right? Yeah. It is homecoming. I remember 2010 we have a final with RCB, and it was very strategic that Mahi gave over to Ash Anna so that we can get Chris Gayle out early, and exactly that is what happened. So I'm looking forward to Ash Anna contributing to our team. Okay, how you react MS Dhoni entry? Tala's entry. That is, for that only I came from Bangalore just to see Tala. So, From Bangalore? From Bangalore, yes. Only for match. That's nice. So yeah, Chennai forever. Tala for a reason. Tala for. எக்ஸைட்டடா வேற லெவல்ல இருக்கும் தலையை பார்க்கறதுக்காக. தலையை பார்க்கறதுக்காக.
ஒரு வருஷத்தை கழிச்சு திருப்பி வந்திருக்காரு. பேக் டு ஃபார்ம்ல விண்டேஜ் லுக்ல வந்திருக்காரு. வயசாக எல்லாருமே வந்து ஓல்ட் ஆயிட்டே போவாங்க, தலை மட்டும் யங் ஆயிட்டே வராரு. எங்க ஆயிட்டே வராரு, ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கு ஏஜிங். ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கு. இன்னைக்கு தலையோட பர்ஃபார்மன்ஸ்க்காக தான் வந்து இருக்கோம் உள்ள. தலையோட என்ட்ரி வேற இருக்கும். என்ட்ரிக்கு என்ன சாங் போடுவாங்க, டிஜேக்காக வெயிட்டிங் நாங்க இன்னைக்கு. அப்படி பன்காப்டு பிளேயர் ரூல் வந்துச்சுல்ல, அது வந்தப்போ உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எதுக்கு இன்டைரக்டா தலைக்காக தான் புரிஞ்சுதா? புரிஞ்சது. அது பேசிக்கா இதுக்கு முன்னாடி அந்த ரூல் இருந்தது, நடுவுல இல்லாம இருந்தது, திரும்பி அந்த ரூலை கொண்டு வந்துட்டாங்க. அவ்வளவுதான். நல்ல விஷயம் தான். ஐபிஎல் ஸ்டாரே அவர் தான் ப்ரோ, சென்னை அவர்கிட்ட தான் ப்ரோ இருக்கு. சரி, ஓகே. இப்போ இன்னைக்கு சென்னை மும்பை மேட்ச்ன்றப்போ ரொம்ப டஃப் ஃபைட்டா இருக்கும்ல, கண்டிப்பா யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? சிஎஸ்கே ஜெயிச்சு போட்டுறதுனால சொல்லக்கூடாது, உண்மையை சொல்ல. அப்படி கிடையாது. மும்பையும் வந்து வெறித்தனமான டீம். ஸோ நம்ம வந்து சிஎஸ்கே பிளேயர்ஸ் ஸோ நல்லா விளையாடுவாங்க, இல்லை நான் சொல்லுவேன். மும்பை டஃப் கொடுப்பாங்க. பட் ஆக்சுவலா பார்த்தா வந்து நம்ம தலையோட மாஸ்டர் பிளான் என்ன இருக்கும், அவரோட மெயின் கேம் எப்படி இருக்கும், எப்படி இந்த மும்பை இந்தியன்ஸ் அவுட் பண்ணணும் பிளேயர்ஸ், அந்த கான்செப்ட் நல்லா கொண்டு போவார். ஒரு ப்ராசஸ் மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போவார். ஸோ அதுக்காக தான் வெயிட்டிங். சரி, ஓகே. விஜய் பிடிக்குமா, அஜித் பிடிக்குமா? சிம்பு விஜய் சொல்லிடக்கூடாது. தளபதி பிடிக்குமா? இன்னைக்கு மேட்ச்ல யாரு சப்போர்ட் பண்ற? தோனியா சிஎஸ்கேவா? தோனி இல்லையா? சிஎஸ்கேவா தோனியா? தோனியா சிஎஸ்கேவா? தோனி தான். சிஎஸ்கே அப்புறம் தான். தோனி வந்தா போதும், சிஎஸ்கே ஜெயிக்க வேணாம். வேண்டாமா? சிஎஸ்கே ஜெயிக்க கூடாதா? தோனி தான் முக்கியமா உனக்கு? அப்ப சிஎஸ்கே வேண்டாமா உனக்கு? எடுத்தே இல்லையா? தோனி தான் முக்கியம். இப்ப தோனி இப்ப திடீர்னு வந்து இங்க நின்னுட்டாருன்னா என்ன பண்ணுவ? கட்டி பிடிச்சிப்பியா? அவ்வளவு பிடிக்குமா தோனிய? ப்ரோ எடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ, நல்லது ப்ரோ. அவ்வளவு பிடிக்குமா தோனிய? தோனி கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துருவ. ஓகே. தோனி பாத்திருக்கியா இதுக்கு முன்னாடி? எப்ப பாத்த? உள்ள போவீங்களா மேட்ச் ஆட? நைட்டு போயிட்டு பால் எடுத்துட்டு வந்து என் மூஞ்சில அடிப்பியா? இதெல்லாம் தப்பு. நைட்டு போய் பால் எடுக்கும் போது தோனி பாப்பியா? தோனி தொட்டியே வச்சுக்கிறான். தோனி தொட்டிருக்க? அந்த மரம் மேல ஏறி அந்த தோனி நான் பாப்போம். ஓகே, ஓகே. குட் பால் ஆடுவாரு. பை பை. ஐடி வச்சிடலாம்.